ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 30வது தசகம். ஸ்ரீ வாமன அவதாரம். சக்ரேண சம்யதி ஹதோபி பலிர்மஹாத்மா சுக்ரேண ஜீவிததனுக்ருது வர்த்திதோஷ்மா விக்ராந்திமான் பயநிலீசனசுராம் த்ரிலோகீம் சக்ரே வசே சதவ சக்ரமுகாதபீதஹ. இந்த 30வது தசகத்தில் பட்டதிரி வாமன அவதாரத்தை வர்ணிக்கிறார். அதில் 1வது ஸ்லோகத்தில் மகாபலி ராஜ்யத்தை கையடக்கினதை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் அனுகிரகத்தால் தேவர்கள் அமிர்தம் பெற்று மிகவும் பலசாலிகளாகி மகாபலி உட்பட அசுரர்களை கொன்றனர். மகாபலி பரந்த மனதை உடையவன். அசுரர்களின் குருவான ஸ்ரீ சுக்ராச்சாரியர் தன் மந்திர பலத்தால் மகாபலி மற்றும் அசுரர்களை உயிர் பெறச் செய்தார். மகாபலி விஸ்வஜித் என்ற யாகத்தை செய்து தனது சக்தியை மேலும் வளர்த்தி உலகத்தையும் தன் வசமாக்கி கொண்டான். இவனுக்கு பயந்து தேவர்கள் ஓடி ஒளிந்தார்கள். இல்லையா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். புத்ரார்த்தி தர்ஷனவசாததிர்விஷண்ணா தம் காஷ்யபம் நிஜபதிம் சரணம் பிரபன்னா त्वत्पूजनं तदुदितं हि पयोवृदाख्यं सात्वादशाहमचरत्वयि பக்திபூர்ணா. இந்த 2வது ஸ்லோகத்தில் அதிதி பயோவிரத பூஜையை பண்ணினதை பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, தேவர்களின் தாயான அதிதி தன் குழந்தைகள் கஷ்டத்தை அறிந்து பெரிதும் வருந்தி தன் கணவனிடம் கஷ்யப முனிவரிடம் அடைக்கலம் புகுந்தாள். கஷ்யப முனிவர் அதிதியிடம் உன் அருளை பெற பயோவிரதம் என மிகச்சிறந்த விரதத்தை அனுஷ்டிக்கும்படி உபதேசித்தார். உன்னிடத்தில் பக்தி கொண்டு 12 நாட்கள் அந்த பயோவிரத விரதத்தை கடைபிடித்தாள். இல்லையா குருவாயூரப்பான்னு பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார். தஸ்யாபதௌ த்வயி நிலீனமதேரமுஷ்யா ஷ்யாமாஸ்ச துர்புஜ வபுஸ்வயமாவிராசி நம்ராம் ச தாமிக பவத்தனயோ பவேயம் கோப்யம் மதீக்ஷணமிதி பிரலபன்னயாசி. இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி விரதத்தின் முடிவில் பகவத் தரிசனம் கிடைத்ததை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அதிதி தன் கணவர் உபதேசித்தபடி பயோவிரதம் 12 நாட்கள் ஸ்ரத்தையுடன் செய்தாள். விரதத்தின் 12வது நாள் நீ உன் நீலமேக ஷியாம வர்ணம், 4 கைகள், கருணை நிறைந்த உள்ளம், இந்த உள்ளத்தை பிரதிபலிக்கும் சுந்தர வதனம், இப்படி உன் இயற்கை தோற்றத்துடன் அதிதியின் முன் தோன்றினாய் அல்லவா குருவாயூரப்பா. அப்பொழுது அதிதி உன்னை வணங்கிய பொழுது நீ அவளுக்கு நானே உனக்கு மகனாக பிறக்கிறேன், என்னை நீ தரிசித்தது பிறர் அறியாதபடி ரகசியமாய் இருக்க வேண்டும் என்று கூறி மறைந்து விட்டாய் இல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். त्वं काश्यपे तपसि सन्निधत्तदानीं प्राप्तोऽसि गर्भमतिते प्रणुतो विधात्रा प्रासुधच्च प्रकटवैष्णवदिव्यरूपं साद्वादशी श्रवणपुण्यदिने भवन्तम्. இந்த 4வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ நாராயணன் கஷ்யபருக்கும் அதிதிக்கும் மகனாய் அவதரித்ததை பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். அதாவது வாமன அவதாரத்தை வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, கஷ்யபரின் தவத்தினால் வளர்ந்த வீரியத்தில் நீ எழுந்தருளி பிறகு அதிதியின் கர்ப்பத்தை அடைந்தாய். அப்பொழுது பிரம்மதேவர் மனமுருகி அதிதியின் கர்ப்பத்தில் இருக்கும் உன்னை ஸ்தோத்திரம் செய்தார். உடனே நீ உன் இயற்கை தோற்றத்தின் அடையாளமாக சங்கு சக்கரம் முதலிய ஆயுதங்களோடும் 4 கைகளோடும் தெய்வத்தன்மை வாய்ந்த உருவத்தோடும் கூடி துவாதசியுடன் சிரவண நட்சத்திரத்தில் கூடிய நன்னாளில் நீ அதிதியிடம் பிறந்தாய் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். ஸ்ரீவாமன பகவானுக்கு ஜெய். புண்ணியாஸ்ரமம் தமபிவர்ஷதி புஷ்பவர்ஷைர் ஹர்ஷாகுலே சுரகணே கிருததூர்யகோஷே பக்த்வாஞ்சலிம் ஜெய ஜெயேதி நுதப்பித்ருப்யாம் त्वं तक्षणे पडुतमं वडुरूपमाताः.
இந்த 5வது ஸ்லோகத்தில் வாமன அவதாரமாக ரூபம் எடுத்தலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ அதிதியிடம் பிறந்த அவதரித்த இடம் சித்தாசிரமம். தேவர்கள் நீ பிறந்ததை அறிந்து இந்த ஆசிரமத்தில் வந்து மங்கள முரசினை முழக்கி புஷ்ப மாறி பெய்து சந்தோஷ ஆரவாரம் செய்து மகிழ்ச்சி அடைந்தனர். கஸ்யபரும் அதிதியும் கைக்குழந்தையான உன்னை ஸ்தோத்திரம் செய்தனர். இந்த சமயத்தில் நீ மிகுந்த சுறுசுறுப்புடைய பிரம்மச்சாரி ரூபத்தை எடுத்துக்கொண்டாயல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். தாவத் பிரஜாபதிமுகைருபநீயமௌஞ்சி தண்டாஜினாக்ஷவலயாதிபிரார்ச்சியமானः ते दीप्यमानवपुरीशकृताग्निकार्यस्त्वं प्रास्थिता बलिगृहं प्राकृताश्वमेधம். இந்த 6வது ஸ்லோகத்தில் வாமனர் மகாபலியின் யாகத்திற்கு செல்லுதலை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, வாமன மூர்த்தியாக நீ பிரம்மச்சாரியாக உருவம் எடுத்துக்கொண்ட பொழுது உன் தந்தை உனக்கு உபநயனம் செய்வித்தார். சூரியன் உனக்கு காயத்ரி மகாமந்திரம் உபதேசித்தார். பிரகஸ்பதி பூணூலை கொடுத்தார். உன் தந்தை கஷ்யபர் முஞ்சிக் கயிற்றை உன் இடுப்பில் கட்டினார். பூமி தேவி மான்தோல், சந்திரன் பலாசதண்டம், அதிதி கௌபீன வஸ்திரம், தேவதை குடை, பிரம்மதேவன் கமண்டலு ஜலபாத்திரம், சப்த ரிஷிகள் தர்பை புல், சரஸ்வதி ருத்ராட்ச மாலை, குபேரன் பிக்ஷா பாத்திரம். இப்படி தேவதைகள் உனக்கு உபநயனத்திற்கு கொடுத்தார்கள் அல்லவா? மேலும் பரமசிவனின் பத்னியான பார்வதி தேவி உனக்கு பிஷை போட்டாள். இப்படி உபநயனம் செய்விக்கப்பட்ட நீ பிரம்ம தேஜசுடன் ஜொலித்தாய். உபநயனம் செய்விக்கும் பொழுது உனக்கு 5 வயது பாலனாக இருந்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். गात्रेण भाविमहिमोचित गौरवं प्राग् व्यावृण्वदेवधरणीं चलयन्नयासि छत्रं परोष्मतिरणार्थवमिवातदानो दण्डं च दानवजनेष्विव सन्नितातुम्. இந்த 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி வாமனர் மகாபலியின் யாகசாலைக்கு கம்பீரமாக புறப்படுவதை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ உன் வாமன மூர்த்தி வடிவமாக பாலனாக குடையை பிடித்து கொண்டு பிரம்மச்சாரியாக கமண்டலு பலாச தண்டத்தை கையில் வைத்து கொண்டு மகாபலியின் யாகசாலைக்கு சென்றாயல்லவா? இந்த தண்டம், கமண்டலு, குடை இவைகள் சகிதம் நீ எடுத்துக்கொண்டது அசுரர்களை தண்டிப்பதற்கு ஆன உருவமேதானே என்று பட்டதிரி கற்பனை செய்து குருவாயூரப்பனிடம் கேட்கிறார். தாம் நர்மதோத்தரதடே ஹயமேதசாலா மாசே துஷித்வயி ருச்சா தவ ருத்தநேத்ரை भास्वान् किमेष दहनोऽनु सनत्कुमारो யோகீனுகோயமிதி சுக்ரமுகைஷங்கே. இந்த 8வது ஸ்லோகத்தில் வாமனமூர்த்தி யாகசாலை வந்து அடைதலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நர்மதா நதிக்கரை வடக்கு கரையில் மகாபலி அஸ்வமேத யாகம் சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருந்தார். நீ உன் வாமன மூர்த்தி வடிவமாக 5 வயது பாலனாக பிரம்ம தேஜஸுடன் ஜொலித்து கொண்டு யாகசாலைக்கு வருகிறாய். நீ உன்னை பார்த்தவுடன் சுக்ராச்சாரியர் முதலியவர்கள் இவன் சூரியனா அக்னியா யோகி சனத்குமாரரா யாரிவன் என்று நினைத்து அஞ்சினார்கள் இல்லையா குருவாயூரப்பா? இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். ஆனீதமாஷு பிருகுபிர் மகசாபிபூதைஸ் த்வாம் ரம்ய ரூபமசுரத் புளகாவ்ருதாங்கஹ பக்த்யா சமேத்ய சுக்ருதி பரிணிச்ய பாதௌ தத்தோயமன்வத்ருதமூர்த்தனி தீர்த்த தீர்த்தம். இந்த 9வது ஸ்லோகத்தில் மகாபலி வாமனமூர்த்தியின் சரண தீர்த்தத்தை தன் தலையில் புரோக்ஷித்துக் கொள்ளுதலை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் வடிவமான வாமனமூர்த்தி காந்தியால் சுக்ராச்சாரியர் முதல்வர்களுக்கு காந்தி மங்கி போயிற்று. பிறகு பிருகு வம்சத்தார் சுக்ராச்சாரியர் உன்னை எதிர்கொண்டு வரவேற்றனர். மகாபலியும் அந்த யாகத்தை நடுவில் விட்டுவிட்டு உன்னிடம் வந்து உன்னை வரவேற்கிறான்.
உன் வாமன திருமேனியை கண்டதும் அசுரனான மகாபலி பக்தி பெருக்கால் மெய்ச்சிலிர்த்து உன்னை அணுகி உன் திருவடிகளை அலம்பி அந்த புண்ணிய தீர்த்தத்தை தலையில் புரோக்ஷித்து கொண்டான் இல்லையா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். प्रह्लादवंशजतया कृतुभिर्द्विजेषु विश्वासतोऽनुतदितं दितिजोऽपि लेपे यत्ते पदाम्बुगिरिशस्य शिरोऽभिलाल्यं सत्वं विभो गुरुपुरालय பாலயேதாக. இந்த 10வது ஸ்லோகத்தில் வாமனமூர்த்தி பாக்கியம் கண்டு மகிழ்ச்சி அடைகிறார். பட்டதிரி அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, அசுரனான மகாபலிக்கு உன் பாத தீர்த்தமான கங்கை சிரசில் பெற்றான். இந்த கங்கையை சிவபெருமான் தலையில் வைத்து கொண்டிருக்கிறார். மகாபலி இந்த கங்கை உன் பாதகமலம் அலம்பிய தீர்த்தத்தை கிடைத்த பாக்கியத்தை நினைத்து கண்ணீர் விடுகிறார். காரணம், மகாபலி பிரகலாத குலத்தில் பிறந்தவன், வேள்விகள் செய்தான், அந்தணர்களிடத்தில் பக்தி கொண்டவன். அசுரனான மகாபலிக்கு கூட இவ்வளவு பாக்கியத்தை அளித்த குருவாயூரப்பா, என்னை ரட்சிக்க வேண்டும் என்று குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் குருவாயூரப்பன்கிட்ட பிரார்த்தித்துக் கொள்வோம். ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம்.